இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சி ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் ஃப்ளோவில் ஒரு 4 லைன் எழுதிருக்கு. கண்டிஷனல், ஸ்விட்ச் கேஸ், அப்புறம் அதேமாரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஒய். இப்போ லாஸ்ட்டாக அதில் எழுதியிருந்தது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக ஜம்பில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, லூப்பிங்லேயோ கண்டிஷனல்லையோ ஒரு விஷயத்த அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோ இல்லை டோட்டலாக முடிச்சுட்டு வெளியில் வர்ற மாதிரி, அதாவது அந்த இடத்துல இருந்து ஜம்ப் ஆகி வெளில வரக்கூடியதுக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு பேர். சி ப்ரோக்ராமில் பிரேக் கண்டினியூ அப்படிங்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்ட்ரோல் ஃப்ளோயிங் சியில் இருக்கும்போது, ஒன்று பிரேக், ஒன்று கண்டினியூ. கண்டினியூ அப்படின்னு போட்டிருந்தோம்னா அந்த கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை நிறுத்திட்டு திருப்பி அந்த லூப்பையோ எதையோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறது கண்டினியூ. பிரேக்னு போட்டோம்னா அந்த இடத்தோட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க என்டையர்த்தையும் முடிச்சுட்டு இஃப்லேருந்தோ ஃபார்லேருந்தோ வெளில வந்துடும். அதுக்கு வெளியில் என்ன இருக்கோ, இப்போ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தோம்னா இதை விட்டுட்டு வெளில வந்து இதுக்கு வெளியில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். பிரேக் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் லூப்பையோ அந்த இடத்துல என்னவோ அதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், புரியும். இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்டையர் கண்ட்ரோல் ஃப்ளோ, அந்த ஃபார் வந்துருச்சு, லூப் வந்துருச்சு, இஃப்ங்கிற கண்டிஷன் வந்துருச்சு, பிரேக் கண்டினியூ வந்துருச்சு, ஸ்விட்ச் கேஸ் வந்துருச்சு, எல்லாமே இருக்கு. நான் இந்த பிரேக் கண்டினியூக்கு மட்டும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லிட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்னங்கிற என்டையர் கண்ட்ரோல் ஃப்ளோயிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாக இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன்ட் மெயின் ஆஃப்லாம் எழுதிங்க. ஃபார் மேலே எழுதக்கூடிய லைன்லாம் எழுதிக்கணும். அது மெயின், அது எல்லாத்துலேயும் வருங்கிறதுனால நான் எல்லாத்துலேயும் சொல்லலை. அந்தந்த கான்செப்ட் என்னவோ அதை மட்டும் தான் எல்லாத்துலேயும் எக்ஸாம்பிளில் காட்டியிருக்கேன். மேலே அந்த ஆஷ் இன்க்ளூட் stdio.h பிரிண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஹெட்டர் ஃபைல், தென் இன்ட் மெயின் ஆஃபருங்க அந்த மெயின் மெத்தட், அது இருந்தால் தான் ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மெயின் மெத்தட் வேணும், அதெல்லாம் மேலே எழுதிக்கணும். நான் வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தது தான். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இஃப் I equal to 3 னா break. மற்றபடி printf of percentage d எதுக்கு போடுவோம், அந்த இன்டீஜர் வேல்யூ இருந்தால் percentage d போடுவோம். ஐயே பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது அந்த ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறதுலாம் மீதி இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 3 இல்லை, அப்போ உள்ளே போய் பிரிண்ட் பண்ணிடுவோம் 1. தென் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் +1, 1 + 1 2, 2 3யோட ஈக்குவலாக இல்லை, அப்போ 2. இப்போ மூணாவதா 1 2க்கு அப்புறம் +1 பண்ணும்போது 3 வரும். 3 = 3 ஆமாம். அப்போ பிரேக் போட்டோம்னா அதோட அந்த லூப் ஓவர், பிரிண்ட் ஆகாது. அப்போ அந்த லூப் அவுட்டும் வெளில வந்துடும். அப்போ 1 and 2ங்கிறது பிரேக் போட்டால் வரக்கூடிய அவுட்புட். இதே இடத்துல இந்த இடத்துல நான் பிரேக் எடுத்துட்டேன், கண்டினியூ அப்படிங்கிற வேர்டை கொடுக்குறேன் அப்படின்னா இதில் அவுட்புட் என்ன வரும்னா 1 2 வந்துடும். 3 வரும் பொழுது 3ங்கிற வேல்யூ ஐயா இருக்கும், 3 இங்கே இருக்கு. கண்டினியூனா அந்த இடத்துல அந்த லூப்பை டெர்மினேட் பண்ணிடும், அந்த இடத்த மட்டும் ஸ்டாப் பண்ணிடும். அப்போ 3ங்கிற வேர்ட் 3ங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகாது, திருப்பி உள்ளே போவோம். 3 + 1 என்ன 4, 4 3யோட ஈக்குவலாக இல்லை, அப்போ 4 பிரிண்ட் பண்ணணும். அதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்குமான அந்த முக்கியமான பாயிண்டே இதுதான். அந்த இடத்த மட்டும் ஸ்டாப் பண்ணிடும். 3 ஈக்குவலாக இருக்கும்போது 3 பிரிண்ட் பண்ணலை, அப்போ அதை விட்டுட்டு வெளில வந்து திருப்பி உள்ளே போகுது. அடுத்தது இன்க்ரிமெண்ட் பண்ணுது, 4 + 1 5 வரும். 5 3 ஈக்குவலாக இல்லை, அப்போ இது இல்லாமல் இதை பிரிண்ட் பண்ணிடும் 5. அடுத்தது போகும்போது 6 வந்துடும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ 4 நம்பர் கண்டினியூ கொடுத்தா பிரிண்ட் பண்ணணும், பிரேக் கொடுத்தா 2 நம்பர் கொடுக்கும். அவ்வளோதான். இதுதான் பிரேக் கண்டினியூக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இந்த என்டையர் கண்ட்ரோல் ஃப்ளோவையும் ஒரே எக்ஸாம்பிள் தான் வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறப்ப சொல்ல விட்டுருந்தேன் என்னென்னா, பிரேக் இங்கே மஸ்ட். எங்கன்னு பார்த்தா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதக்கூடிய இடத்துல பிரேக் மஸ்ட். இல்லைன்னா என்ன இருக்கும்போது இந்த ப்ரோக்ராமில் சொல்கிறப்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட் என்ன இருக்கும்னா, மேலே அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹெட்டர் ஃபைல் இன்ட் மெயின் ஆஃப் மஸ்ட், இங்கே ரிட்டர்ன் 0 கொடுக்கும். இன்டீஜர்ங்கிற ரிட்டர்ன் டைப் போட்டால்
ரிட்டர்ன் 0 மஸ்ட். வாய்டு போட்டால் இங்கே ரிட்டர்ன் 0ங்கிறது போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய சர்ச் பண்ணி தேடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் நிறைய புரியும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒவ்வொன்றுக்கும் பார்க்குறோம். நீங்கள் நிறைய தேடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்பைலரில் சி கம்பைலரில் ஆன்லைன் சி கம்பைலர்லையோ இல்லை உங்களை வச்சுருக்கக்கூடிய ஐடியாலையோ போட்டு பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே போவோம். ஐயோட வேல்யூ 1. இப்போ 1 இதில் இருக்கா? இல்லை. இதில் இல்லை. அப்போ உள்ளே போய் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போகுது. கேஸ் 1ஆக இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ணணும்? படைத்தல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வரக்கூடிய விஷயம் மாதிரி சிவஞான போதமோ இந்த 12 சாத்திரங்களோ அது மாதிரி, அதை தாண்டி சிவபெருமானோட 12 சாத்திரம்னு கிடையாது, 12 திருமுறைன்னு 14 சாத்திரம்னு கிடையாது, 12 திருமுறைன்னு கிடையாது. எல்லாத்துலேயுமே சிவபெருமான் பண்ணக்கூடிய விஷயம் ஐந்தொழில். அதுதான் இந்த எக்ஸாம்பிளை நான் வச்சு காட்டியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு சித்தாந்த கருத்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை நான் கொண்டு வர்றது ஐந்தொழில். அப்போ ஃபஸ்ட்டு படைத்தல் நம்பர் 1 இருந்தால் படைத்தல் அப்படிங்கிற அவுட்புட் வரும். தென் இது முடிஞ்சு இங்கே நான் பிரேக் போட்டுட்டேன், அதனால கேஸ் 1 ஸ்டாப் ஆகிடும். அதுவே அடுத்த லைனை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரேக் இல்லைன்னா என்னங்கிறத சொல்கிறேன், அப்போ தான் புரியும். தென் பிரேக் போட்டுட்டேன், இந்த இடம் ஸ்டாப் ஆகிடுது. அப்புறம் இது முடிஞ்சால் நேராக உள்ளே போகுது. ப்ளஸ் ஐயோட வேல்யூ 1 + 1 2ன்னு வருது. 2 இருக்கா? இல்லை, இங்கே இல்லை. அப்போ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் உள்ள போய் 2வை பார்க்குது. 2க்கு காத்தல். அப்போ இறைவனுடைய அந்த ஐந்தொழில 2ஆக பிரித்தா ஒன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். அந்த மறைத்தலுக்குள்ள தான் படைத்தல், காத்தல், அழித்தல் வந்துடுது. சாதாரணமாக 5 அதை இப்படின்னு சொல்லலாம்னா இந்த மாதிரி. ஏன்னா மறைத்தல் தொழிலுங்கிறது எப்படிங்கிறது தெரியாது. இறைவன் படைக்கிறார், உயிர்களை காப்பாற்றுறாரு, அதேமாரி அழிக்கிறாரு, இதெல்லாம். அதேமாரி அடுத்தது மறைத்தல், கடைசியாக அருளல். அருளல் தான் முக்தி நிலை. இறைவனுடைய இது எல்லாமே ஐந்தொழிலும் கருணை. படைத்தல் கருணை, காத்தல் கருணை, அழித்தல் கருணை. ஏன்னா ஒரு விஷயத்தை அழிச்சாதான் திருப்பி படைக்க முடியும், அதனால அழித்தலும் கருணை, மறைத்தல் கருணை தான். ஒரு விஷயம் நமக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருந்தால், இந்த டெடி படத்தில் வர மாதிரி 6 வருஷம் முன்னாடி நடந்தது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குமா, அந்த மாதிரி விஷயம்லாம். சில விஷயங்கள் எப்போவுமே நினைவில் இருந்துச்சுன்னா அது தூக்கம் வராது. அது மாதிரி மறைத்தல் கருணை. சிவஞான போதமோ சித்தாந்த விளக்கங்களோ நம்ம நிறைய விஷயங்களை சிவபெருமானை பற்றி தெரிஞ்சிட்டு இருந்தால் அதெல்லாம் என்ன கருணை அப்படின்னு நினைப்போம். யூடியூப்லேயோ இல்லை இந்த மாதிரியான சைவஸ்தான வகுப்புகள்லையோ போய் பாருங்கள், நிறையா தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக அருளல் சொல்லவாயினும் கருணை தெரிஞ்சிட்டோம். இப்போ 2வது இது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் பிரேக்குக்கான விஷயத்த சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த இடத்துல பிரேக் போட்டிருக்கேன், போட விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால், கேஸ் 1 பிரிண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் இல்லை, அதனால் கேஸ் 2மே கேஸ் 1 பிரிண்ட் ஆகும்போது பிரிண்ட் ஆகிடும். அப்போ இது பிரிண்ட் ஆகிடும். இது ரெண்டுமே கேஸ் 1ஓட அவுட்புட்டாக இருந்திருக்கும். திருப்பி வெளில 2ஓட வேல்யூ பார்க்கும்பொழுது தான் மறுபடியும் இந்த காத்தல் 2ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கேயும் பிரேக் நான் அப்போ கொடுக்க விட்டுருந்தேன்னா இங்கே என்ன ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் பிரிண்ட் பண்ணும்போது படைத்தல் பிரிண்ட் ஆகிடும். கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா அடுத்தது இருக்கக்கூடிய கேஸ் 2 பிரிண்ட் ஆகும், காத்தல் பிரிண்ட் ஆகும். இங்கே பிரேக் இருக்கா? இல்லையே. அப்போ அடுத்த கேஸ் 3யும் பிரிண்ட் ஆகும். எதுக்கு? கேஸ் 1க்கு. இஃப் ஐயோட வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னா படைத்தல் 1ங்கிறது பிரிண்ட் ஆகும், காத்தல் 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். 3வது அழித்தல், இறைவன் ஆன்மாக்களை அழித்து அதுக்கு வினை இருந்துச்சுன்னா 3 அழித்தல். வினைகள் இருந்துச்சுன்னா மூலகர்மம் படி அந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் அந்த ஆன்மாவை, அந்த உயிரை பிறப்புக்கு உட்படுத்தும். அந்த 3வது விஷயம் அழித்தல். இது 3மே 1ஆம் நம்பர் ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கும்போதே பிரிண்ட் ஆகிடும். இந்த இடத்துல பிரேக் போட்டுட்டேன், ஓகே. இப்போ திருப்பி ஐயோட வேல்யூ 1க்கே 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. அகைன் 2 போடும்பொழுது திருப்பி காத்தல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதோட மட்டுமா? கிடையாது. ஏன் இங்கே நான் பிரேக் போடலையே. அப்போ மறுபடியும் 2வது ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது 3 பிரிண்ட் ஆச்சு, 2வது இருக்கும்போது இங்கே பிரேக் இல்லை. அப்போ கேஸ் 3 அகைன் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம பிரேக்குக்கான விஷயத்தை இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரேக் நான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லும் போது சொல்ல விட்டுருந்துருப்பேன். ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுங்க. பிரேக்குங்கிற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பிரேக் விட்டுருந்தோம்னா அடுத்தடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் என்டையர்லி கேன் பி எக்ஸிக்யூட்டட். அப்போ அழித்தல் அகைன் பிரிண்ட் ஆச்சு. இது ரெண்டும் ஐயோட வேல்யூ 2ஆ இருக்கும்போதே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான்
பிரேக்குங்கிற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மஸ்ட். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிடலாம். நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே பிரேக்கை ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பே பார்த்தேன், அந்த இதில் சொல்லிட்டு இருந்தேன். சரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லிடலான்னு பார்த்தேன். கரெக்டாக ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அதோட எக்ஸாம்பிளோடையே கிடச்சி நமக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இறைவன் திருவருள் பிரிச்சுட்டோம். படைத்தல் 1 கேஸ் ஸ்டேட்மெண்ட். அதோட வேல்யூ 1 இருக்கும் பொழுது இங்கே எழுதிப்போம். 1 இருக்கும் பொழுது படைத்தல் 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. +1 ஆகி 2 ஆகுது. 2ல் காத்தல் 2ன்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்தது 3 ஆகும் பொழுது கேஸ் 3 வருது. அழித்தல், அப்போ அழித்தல் 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ அடுத்தது 3 + 1 4 ஆகுது. இங்கே இல்லை, இங்கே முடிஞ்சிச்சு. ஒவ்வொன்றுக்கும் பிரேக் கொடுத்ததுனால ஒவ்வொரு தடவை பிரிண்ட் ஆகிட்டு வெளியில் வந்து லூப்போட வேல்யூவை பார்த்து ஐயோட இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த கேஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகி பிரேக் கொடுத்ததுனால வெளில வந்துடுது. ஸோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து வெளில வந்து லூப்புக்கு போய் அந்தந்த விஷயம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, 4ங்கிறது வரப்ப என்ன கொடுத்துருக்கோம், ஐயோட வேல்யூ 4ஆக இருந்தாங்கிறப்ப பிரிண்ட் மறைத்தல். ஆஹா, மறைத்தல்ங்கிறது எவ்வளவோ பெரிய கருணை, மறைப்பாற்றல் அப்படின்னு பேர். ஸோ அந்த விஷயம் மறைத்தல், அந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருக்கேன். அப்போ அந்த இடத்துல பிரிண்ட் ஆகி ஸ்டாப் பண்ணிக்குது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன். இஃப் அதோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா கண்டினியூ கொடுத்து அடுத்த லைனில் பிரிண்ட் போட்டிருந்தேன். அதனால் அங்கே 3ங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணல. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணிக்க, மறைத்தல்ங்கிறத பிரிண்ட் பண்ணு. ஏன்னா மறைத்தல்ங்கிற தொழில் சொல்லாமல் வெறும் கண்டினியூ மட்டும் கொடுத்து அந்த லைனை விட்டுட்டு படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் மட்டும் சொன்னால் அது கருணை கிடையாது. மறைத்தலும் கருணை. அதனால் 4ஐயும் பிரிண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ 4 பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூ. ஸோ திருப்பி லூப்புக்குள்ளே போகுது. லாஸ்ட்டாக வேல்யூ 5 ஆகுது. 5ங்கிறத பார்க்கும்போது அருளல். ஸோ இறைவன் அந்த ஆன்மாக்களுக்கு அதனுடைய பக்குவம் கிட்டினால் கிடைத்தால் அருள் புரிந்து இறைவன் திருவடி முக்தி நிலை பெறும் வாய்ப்பினை அருளும் அருளல். 5ஆவதா பிரிண்ட் ஆகி பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அந்த இடத்தோட லூப் முடிஞ்சு இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுது. ஸோ வேல்யூ போய் பார்க்கணும். 6 < 5 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ அதோட அவுட்புட் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். ஃபஸ்ட்டு 1க்கு படைத்தல் 1, காத்தல் 2, அழித்தல் 3, மறைத்தல் 4, அருளல் 5. இந்த இடத்துல நான் லூப்பை முடிச்சுட்டு கடைசியாகவும் ஒன்று போடுறேன். என்ன போடுறேன்னா, பிரிண்ட் இறைவன் கருணை. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா இந்த 5 தொழிலும் இறைவன் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கருணை. அப்போ அதையுமே பிரிண்ட் பண்ணணும்ல, அது இல்லாமல் வேற என்ன, கருணை. ஸோ இதுதான் இதோட அவுட்புட். இதில் நம்ம என்ன பார்த்துட்டோம், நான் இந்த சி ப்ரோக்ராம் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த மாரி இப்போதைக்கு ஃபஸ்ட் வீடியோ நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இன்னும் போடலன்னு நினைக்கிறேன், அதை போடுறேன், நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, கண்டிஷனல் இஃப் கண்டிஷனல் வந்துருச்சு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, பிரேக் கண்டினியூன்னு சொல்லக்கூடிய ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ இன் சி அந்த ஒரு ரோடு எக்ஸாம்பிள் வச்சு ஆரம்பிச்சோம்ல ஃபஸ்ட் வீடியோவில். கார் இருக்குது, எப்படி கிராஸ் பண்ண முடியாது, சுற்றி போகணும், லூப் அப்படின்னு பேர். அது வந்து செக் பண்ணணும், ஒவ்வொரு இதுக்கும் அந்த இஃப் கண்டிஷனாக எல்ஸாங்கிறத செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்த விஷயங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு பேர். சி ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் ஃப்ளோவை ஒரே எக்ஸாம்பிளில் என்டையராக வச்சுட்டாங்க. ஐந்தொழில் கருணைங்கிற ஒரு எக்ஸாம்பிளில் சி ப்ரோக்ராமோடைய கண்ட்ரோல் ஃப்ளோ என்டையர் திங்காக வச்சாச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்த்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அதனுடைய எக்ஸாம்பிள், தென் என்டையர் எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு சி ப்ரோக்ராம் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.